நில்றா. இட்ஸ் மீ. எது கையா கூப்பிடுறாரு? ஒருவேளை இப்ப பேஞ்ச மழையில மக்கள் உதவி செஞ்சீங்க, அதுக்காக ஏதாவது விருது தர மாதிரி நினைக்கிறேன். இருந்தாலும் வாங்கிக்க வேண்டியதான். தரவா வாங்க. ஐயோ ஐயா சொல்லுங்கய்யா. என்னடா நினைச்சிருக்கோம் மனசுல? ராஸ்கல். பையனை கெடுக்கிறதே உன் வேலையா வச்சிருக்கேனே. இது நானா? என்ன நானா? நேத்து என்னடா தமிழ் செல்வி கிட்ட பொண்ணு கூட பேசணும்னு சொல்லி அனுப்பியிருக்கேன். இது நானா? நீதான்டா. அப்பா இவனெல்லாம் தலைகீழ தொங்க விட்டு அடிக்கணும்பா. மருதி எப்பவுமே வீட்லயே இருக்க மாட்டேங்கான். அவனை வெளியே வெளியே கூட்டு சுத்துறதே நீதான். நானா? நீ இல்லாம யாரு? இருங்க. ஏன்டா உனக்கு எவ்வளவு தைரியம் தான் ஏன் வீட்டு பக்கம் நீ வருவ? ஏண்டா நீ தான்டா வர சொன்ன. சகுனம் சரிங்களா? போடா அப்புறம் பேசிக்கலாம்டா. போடா. நான் பாத்துக்கிறேன்பா. டேய் இனிமே அவனை கூட்டு சுத்துறத பார்த்தேன். நடக்கிறதே வேற. ஒழுங்கா போ. வாங்க நம்ம போ. மௌன நீ வீட்டுல ரெஸ்ட் எடு. வீட்டு பக்கம் வாங்க நம்ம போ. அட பாவிங்களா, நான் என்னடா பண்ணேன்? ஆளாளுக்கு வந்து அடிக்க வரீங்க. என்னாச்சு? வீரையா விடுதலை. இனி ஊர் பக்கம் திரும்ப மாட்டான். வீரையா இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் வீரையா. நம்ம சம்பாதிக்கான நல்ல வாய்ப்பு இது. வீரையா இது நல்ல தருணம். இந்த தருணத்தை நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. விடுதலை ஊருக்கு ஒண்ணுன்னா துடிச்சிருவாயா. நம்ம செய்யற தப்பு மட்டும் அவனுக்கு தெரிஞ்சது பொங்கி எந்திரிச்சிருவான். தெரியல அவனை பத்தி. வாய்ப்பே இல்லை. எப்படி விடுதலை நடக்க முடியாம பத்து கிடக்கான். வீரையா அவன் சாப்பிட்டதெல்லாம் தக்கிட்டு இருக்கான் வீரையா. வீரையா அவன் எந்த நேரத்திலும் பிழைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. என்ன வைத்தியர நித்தம் வர்றது கஷாயம் கொடுக்கறது போறதுமா இப்படியே இருந்தா எப்படி குணமாகும்? ஒன்னும் குணம் ஆகிற மாதிரியே தெரியலையே வைத்தியர. உப்புல போட்ட நாத்தங்க ஊறுகா இருந்ததுன்னா கஞ்சியில போட்டு நல்லா கரைச்சு கொடுங்க. கஞ்சியை கரைச்சும் கொடுத்துட்டாங்க ஐயா. அப்படியே எல்லாத்தையும் கொமட்டிட்டு கக்கி எடுத்துட்டாரு பூராத்தையும். இப்படியே கஞ்சி தண்ணி இல்லாம இருந்து கிடந்தா என்ன பண்றது? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு வைத்தியரே. அவருக்கு மனசுல ஏதோ பெரிய குறை இருக்குது. ஆமாங்க வைத்தியர் ஐயா. ஐயாவுக்கு ரொம்ப நாளாவே மனசுல ஒரு பெரிய குறை இருக்கு. அந்த குறை என்னங்கிறத கண்டுபிடிச்சு அவரு காப்பாத்துங்க. சரிங்க வைத்தியரே. அப்படியா? சரி, நீ காலையில இதே டைமுக்கு வாங்க. நான் ஒரு பிளான் வச்சிருக்கிறேன், அதை இது பண்ணுவோம். சரி ஓகே. வீரையா வராரு பாரு, அவர் தான் நம்ம விடுதலைக்கு வைத்தியம் பார்க்குறவர். யோ இந்த ஆளை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே. இப்படிதான் வேறையா 5 ரூபா டாக்டர்? 5 ரூபா அப்படின்னா என்னதியா? அப்படி இல்லை வீரையா, அவரு யாருக்கு மருத்துவம் பார்த்தாலும் 5 ரூபாய்க்கு மேல பணம் வாங்க மாட்டாரு. வெள்ளையும் சொல்லியமா இருக்கிறானாயா? என்ன 5 ரூபா பார்த்தோம்? இந்த ஆளுக்கு எப்படியா பார்த்தோம்? வீரையா அவன் ஒரு நாட்டு வைத்தியர் வீரையா. சரி, அவனுக்கு 5 ரூபா கூட ஜாஸ்தி. நம்ம ஊர் தலைவர் எப்படி இருக்கிறாரு? நீங்க எல்லாம் யாரு? என்ன வைத்தியர இப்படி சொல்லிட்டீங்க? இவரும் விடுதலை மாதிரி போராடுற மக்களுக்காக போராடுறாரு. இவரும் ஒரு போராளி. மக்களுக்காக இவருக்காக மக்கள். ஓஹோ அப்படியா? ஒரு உடம்புல எந்த பிரச்சனையும் இல்ல. சரி, மனசுக்குள்ள 1000 கவலைகள். சுத்தி வளைச்சு பேசாதயா. அவரு எங்க ஊர் தலைவர். அவர் பொழைப்பார மாட்டாரா? கரெக்டா சொல்லு. முதல் மரியாதை படத்துல ராதா வர்ற மாதிரி யாராவது ஒரு ஆள் வந்தா அவரு பொழைக்கிறதுக்கு வாய்ப்பு. இந்த ஆள் வைத்தியரா இல்லாட்டி தியேட்டர்ல டிக்கெட் கிழிக்கிறவனாயா? உங்களாட்டுக்கு ராதா வந்தா பொழைப்பான், அதை வந்தா பொழைப்பான்னு இருக்கான். விடுதலை யாரோ ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்கா போல இருக்கு. அது இவ்வளவு காலமா நமக்கு தெரியாம தெரியுது. இது 5 ரூபா டாக்டர்காரனு தெரிஞ்சிருக்குது. முதல்ல விடுதலை லவ் பண்ண
அந்த பொண்ணு யாருன்னு நம்ம தேடி கண்டுபிடிப்போம். யாரா இருக்குங்க அந்த பொண்ணு? தேடி கண்டுபிடிச்சு அம்மா நீங்க ஜாலியா போச்சுல்ல? ஆமாண்டி அந்த மிஸ் செம்மையா. ஏய் புஜ்ஜி புஜ்ஜி அங்க பாத்தியா நம்ம அண்ணாவை படிக்க விடாம மாடு மேய்க்க வச்சவன் இருக்கான். ஆமாண்டோரா அது நான் இப்போ நான் என்ன சொல்றேன்னா நீ போய் அவனை தள்ளி விடு. அந்த கேப்ல வந்துட்டு நான் போய் தள்ளி விடுறேன். தள்ளி விட்டு விளையாடலாம். அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? இந்த கூர்க்கு பாரு இதை இப்படி கீழே போட்டு செடிக்கிற மாதிரி என்ன முடிச்சிருப்பான். இப்ப டப்பா மூஞ்சி. ஏய் போடி பிளாஸ்டிக் மூஞ்சி. ஏய் போடி தகர டப்பா மூஞ்சி. ஏய் நீ போடி புல்கா மூஞ்சி. ஏய் இப்ப என்ன பண்ற? இருமா என்ன ஆச்சு சொல்லிட்டு இன்னும் சண்டை போறீங்க அப்படி? நான் வந்துட்டு இருந்தேன். என்ன புடிச்சு சரி சரி ஓகே தள்ளி விட்டா அதுக்கப்புறம் என்ன பண்ணா? அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணாரு? இருமா 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 இங்க பாருங்க இங்க பாருங்க ஒழுங்கா சண்டை போடாம கும்னு இருக்குமா? அண்ணா நான் கூட பொறுமையா தான் தள்ளி விட்டுருப்பேன். இவன் என்ன புடிச்சு அங்க பாரு அவன் மூக்குல இருந்து ரத்தம்லாம் வருது. அப்ப நம்ம விளையாட்டு இப்படி தானே வரும். நான் வேற வேலை ஐயோ ஏம்மா உங்க 2 பேர் விளையாட்டு நான் தான் கடிச்சேனா? கை கால தேய்ச்சி போச்சு. டேய் புரிஞ்சு போச்சு. உங்க குடும்பமா சேர்ந்து ஏதோ பிளான் பண்றீங்க. மாட்ட மாட்டேன்டியா இந்த ஆட்டுக்குட்டியே மாட்ட மாட்டான். என்னடா போனேன் அங்க தேடுற இங்க தேடுற பல காண வைக்கணும். என்னடா ஆச்சு? டேய் கைரா யாரா நீ? யாராவா? மச்சான் உன் மச்சான்டா, உன் பெஸ்ட் ஃப்ரெண்டு மருது. மருதுன்ற பேர்ல அந்த ஃப்ரெண்டே கிடையாது. ஐயோ டேய் என்னடா ஆச்சு? இந்த பாரு இனிமே உன் வரவு உன் குடும்ப வரவு எதுவுமே எனக்கு தேவையில்லை புரியுதா? காலைனா உங்க அப்பா அடிக்கிறான். இப்ப நான் உன் தங்கச்சி வச்சு துவச்சிட்டு போதுங்க. அப்போ நீ போட்டு அடிக்கிற. ஏய் நான் அடிப்பேன்டா. ஏன் இது அடிக்கிற? எப்பா நீங்க அச்சு போட்டு சாவடி எங்க அம்மா பெத்து போட்டுக்கிறாங்க. ஏய் மச்சான் மச்சான் போச்சு. டேய் கை வலி. ஏய் சாரா மச்சான் ரிலாக்ஸ். இங்க பாரு ஆல்ரெடி எனக்கும் பொண்ணு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. அது இல்லாம எங்க அப்பா பொண்ணு வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டாரா? என்ன என்ன பாத்தீங்கன்னா பேசுடா. டேய் டேய் பாரு நான் செம்ம காணுங்கிறேன் புரியுதா? இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தெரியும் தனியா ஏய் ஆட்டுக்குட்டி போடான்றான். ஏய் மச்சி அவ்வளவுதானடா. எங்கடா உன் மேலயும் உன் குடும்பத்து மேலயும் செம்ம காணுங்கிறேன். கொலை பண்ணி வச்சிடாதீங்க ஒழுங்கா போயிடு. ஏய் அவ்வளவுதானே. டேய் அடிச்சுப்பா